வணக்கம் வணக்கம் மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு தங்கம் பாதி விலையில். இது என்ன ஒரு புது அறிவிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் அட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய விதமான சலுகைகள் இருக்குது. பாதி விலை தங்கம் கூட பார்த்தீங்க அப்படின்னா தோற்று போய்விடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவை தான் நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க. இதற்குண்டான முழுமையான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கிராம வங்கியில் அல்லது வேறு எங்கேயாச்சும் நகைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. வருஷம் ஒரு டைம் ஆச்சும் போய் உங்களுடைய நகையை மீட்டு பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்திலேயே அரசு வங்கிகளிலேயே சரி முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் கழித்து நகையை திருப்பி வைக்கணும், இல்லை அப்படின்னா மீட்டுக்கணும் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்புலேருந்து நிறையா டைம் சொல்லியிருக்காங்க. அது இப்போ நடைமுறையில் தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டைம் நீங்கள் நகை வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஒரு வருஷம் கழித்து திருப்பி வைக்கணும். ஏன்னா அந்த நகை செக்யூராக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை தான் சொல்லியிருக்காங்க. தங்கம் பாதி விலை, இது என்ன அப்டேட்டு, ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு நகையுமே அடமானம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதாவது எந்த ஒரு வங்கியில் போனாலும் நகை வைக்கலாம், ஆனால் அரசு வங்கிகளில் நகை வைக்க முடியாது, அதுக்குண்டான ரசூதி வேணும், அதுக்குண்டான ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களின் கண்ணோட்டத்துக்கு போகுது. மக்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அறிவிப்பு வருது. அறிவிப்பு கொடுத்தது யார் அப்படின்னு தெரியும். அந்த அறிவிப்பை மறுபடியும் எடுத்து பேசுகிறது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராரு. அதாவது அறிவிப்பு கொடுக்கறதும் நீங்கள் தான், அந்த அறிவிப்பை கொடுத்துட்டு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணுறதும் நீங்கள் தான். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு அறிவிப்பு இப்போ நான் கொடுத்தா அது ஒரு அதிகாரப்பூர்வமாக வராது, ஆனால் அதுவே நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமாக வரும். ஒரு அரசு பேங்க்கில் உங்களுடைய அனுமதி இல்லாமல் எப்படி இந்த அறிவிப்பு வரும்? நகை வைக்கணும்னா இந்த பேங்க் ரூல்ஸ் படி பில்லு வேணும் அப்படின்னு. இப்போ 1980 ஒரு கோல்டு லோன் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ரெசிப்ட் தான் பேனாவில் எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னமும் வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய நாகரிக காலகட்டத்தில் அதை எடுத்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஜிமெயிலில், மெயிலில், கூகுளில் எங்கேயோ ஒன்று, கூகுள் ட்ரைவில் எங்கேயோ ஒன்று போட்டு வச்சுட்டு 30-40 வருஷம் கழித்து கூட எடுத்து ப்ரூஃபை பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ஆல்ரெடி இருக்கிற கோல்டை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இது தெரிஞ்சே தான் அறிவிப்பு வெளியாகுது. நீங்கள் பேங்க்கில் இனிமேல் நகை வைக்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதுக்குண்டான பில், அதுக்குண்டான ரசூதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரசூதி அப்படின்னோன்னா மக்கள்கள் ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. நிறைய இடத்துல அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு உண்டான நகை, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பணம் இல்லை, கையில் ஒரு 5 பவுன் நகை இருக்குது, அதை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பேமெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் வைக்க போனால், இல்லை ரசூதி இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய பேங்க்கில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அதிர்ச்சி ஒன்று வெளியாகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசல் புரசலாக நிறைய விதமான நியூஸ் வருது. இனிமேல் நகையை வைக்க முடியாது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. நகை வச்சாலும்
அதற்குண்டான ஆதாரம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு வந்த உடனேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக இதை வந்து ரிசர்வ் பேங்க் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து தெரியப்படுத்துகிறாங்க. சிஎம் வந்து உடனடியாக வந்து மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தி ரிசர்வ் வங்கியை தெரியப்படுத்தி இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற கோணத்தில் போகுது. ஒரு சில தரப்பினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி நீங்களே வந்து தயார் பண்ணி இப்படி பண்ணுறீங்க எலெக்ஷன் டைமில். அதாவது தண்ணீர் வந்தது அதிகமாக வந்தது அப்படின்னா மக்கள் எவ்வளோ அச்சத்தில் இருப்பாங்க. இப்போ கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதுமாரி அவசரமாக இப்போ வந்து மருத்துவமனைக்கு போகணும், இல்லை திடீர்னு ஏதோ ஒரு கல்யாணம், சடங்கு, காது குத்து எவ்வளவோ இருக்கிறது. இப்போ அதுவும் எலெக்ஷன் டைம் ஒன்று. ஆனால் இப்போ நிறைய கல்யாணங்கள் காட்சிகள் நடக்கக்கூடிய சமயம். இந்த சமயத்தில் நகை அடக வைக்க வேண்டுமென்றால் ரசூதி அவசியம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரப்ப மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பீதியில் இருக்காங்க. என்னப்பா இத்தனை வருடங்களாக நாங்கள் வந்து சம்பாரித்து நகை எடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு பில்லு வந்து பெரும்பாலும் வந்து நிறையா பேர் பில் கொடுத்தாலுமே அதை சரியாக வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து நகை எடுக்கலாம் பிடிக்கலாம், அந்த பில்லை அவங்க சரியாக வச்சுருப்பாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். இப்போ ஒரு 50 வயது ஒரு 70 வயது முதிர்ந்த மூதாட்டி நகை எடுக்க போகிறாங்க, பில்லு கொடுக்குறாங்க, வாங்கி பர்ஸில் வைக்கிறாங்க, வீட்டுக்கு கொண்டு வராங்க, நகையை எடுத்து பீரோவில் வச்சுட்டு பர்ஸ்லேயே அந்த பில்லை விட்டுறாங்க. இது எப்படி அப்புறம் மறுபடியும் போய் நீங்கள் நகை கடையில் பில்லு கேட்டாலும் நீங்கள் ரீஃபில் கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் பில் கொடுப்பாங்க, அவ்வளோதான், மறுபடியும் ரீஃபில் நோ. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இதை வந்து பிரச்சனையாக இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அரசு சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டிசன்கள் நிறையா பேர் இதை வந்து அரசு தரப்பு தான் பண்ணுறாங்க, எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி அரசு தரப்பில் வந்து சொல்லப்படுது. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்திலையுமே இதுக்குண்டான பிரச்சனை அமலுக்கு வந்து விட்டது. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லா விதமான இதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. இது வந்து எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்தே ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கணும். இப்போ பில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1980 85 சரி அது அவ்வளோ தூரம் கூட வேண்டாம், பக்கமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 50 வருஷமாக இவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. சரி இப்போ 30 வருஷம்னு வச்சுக்கோங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஜியோ போட்டு இப்படி பில்லு வேணும்னா அதிலேருந்து கொண்டு வருவாங்க. இப்போ கூட இப்போ வந்து அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க வந்து திடீர்னு 2025 முடிஞ்சு 26 பயணிக்கக்கூடிய நாட்களில் இப்போ திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தா பாம்பர மக்கள் கண்விழி பிதுங்கி நிற்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஹெட்லைன் எல்லாமே ஓடுது. எல்லா நியூஸ்லையுமே, ஒரு நியூஸ் 2 நியூஸ் இல்லை, எல்லா நியூஸ்லையுமே இதுக்குண்டான ஹெட்லைன் ஓடுது. ரொம்ப 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 கவலை அளிக்குது அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கட்சி தலைவர்களுமே சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஜியோ பாஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கலாம். இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதேமாரி ஒரு சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டைமில் இருந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் இது பண்ணலாம், இப்போ வந்து ரீசெண்டாக பில் வச்சுருக்கீங்கள அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து வச்சு நகை கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தரப்பில் இது வந்து பேசுகிறாங்க. இது வந்து சாத்தியம் இல்லையா? பில் இருக்கிற நகையை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்கிறது சாத்தியம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை. அதாவது நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது, உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. 1. 2வது தரப்பினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகையை வந்து
எங்கே எடுத்தீங்களோ அங்கே போய் பில்லு வாங்கிட்டு வாங்க, இங்கே தான் எடுத்தோம் அப்படின்னு ப்ரூஃப் வச்சு பில்லு வாங்கிட்டு வந்து நீங்கள் நகையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தகவல்களையுமே எழுதி அனுப்பலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டைக்கு தானே அப்படின்னு வந்து ரேஷன் அட்டைக்கு பாதி தங்கம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அனைத்து விதமான ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம். சில நாட்களுக்கு பிறகு ஒன் பை ஒன் அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதற்கு வந்து பாதி தங்கம் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்ல வராங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் ஒன் பை ஒன்னாக அறிவிப்பு கொடுக்குறேன். அந்த அப்டேட் இன்னும் ஒரு சில நாட்களில் வரப்போகுது. வந்த உடனே ஒன் பை ஒன்னாக தெரிவிக்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.